அடைக்கலமே எம்மதிசயமே பாதம் சரணடைந்தோ கதிரொளியே எம் கனிமொழியே வதனம் காண வந்தோ அடைக்கலமே எம்மதிசயமே பாதம் சரணடைந்தோ கதிரொளியே எம் கனிமொழியே வதனம் காண வந்தோ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரபாகரன். நான் திருவேர்லேருந்து வரேன். நான் வீட்டில் சின்ன சண்டை ஏதாவது பிரச்சனை எதானா அப்பப்போ கோயிலுக்கு உடனே கிளம்பி ஏறாவூர்ச்சி கோயிலுக்கு வந்துடுவேன். ஃபேமிலியோட அங்கே ஒரு கோயில் மரம் ஒன்று இருக்குது பக்கத்தில். அங்கே தான் எல்லாமே உட்காந்து அந்த குடும்பம் என்ன பிரச்சனை அங்கே தான் ஃபேஸ் பண்ணி பேசுவேன்ட்டு கோயில் வீட்டுக்கு கிளம்புறப்போ ஒரு நல்ல மனசு ஒரு மகிழ்ச்சியாக தான் இங்கேருந்து கிளம்புவேன்ட்டு. அதே டைமில் நான் 2 வேலை பார்த்துட்ருக்கேன். ஒன்று பெயிண்டிங் வேலை கான்ட்ராக்டாக எடுத்து பார்த்துட்ருக்கேன். 10 பேர் வச்சு வேலை பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் போலீஸ் வேலை ஊர் கால் பண்ணிட்டு அந்த வேலையில் இருக்கிறேன். 2 வேலையும் பார்த்துட்ருக்கேன். அந்த வேலை எனக்கு இன்னும் பர்மனெண்ட் போடல. அதனால் 2 வேலையும் பார்த்துட்ருக்கேன். பர்மனெண்ட் போகிறனால இந்த 2 வேலையும் பார்த்துட்ருக்கேன். அப்போ என்னென்னா இடைப்பட்ட காலத்தில் எனக்கு இந்த பெயிண்டிங் வேலை சரியான வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அப்போ இந்த அம்மாட்ட நான் வேண்டிக்கிட்டு நான் எழுதி போட்டு போனேன். அதுலேருந்து நான் எதிர்பார்க்கறதுக்கு வேலை வாய்ப்பு நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்பயும் சரி வேலை வாய்ப்பு நல்லபடியாக போயிட்டுருக்கு. 1 2வது இந்த போலீஸ் வேலை ஒரு சூழ்நிலையில் இந்த வேலையை விட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. கிடைக்காதுன்னு தான் நினச்சேன். அந்த போலீஸ் வேலை எனக்கு போகிற சுச்சுவேஷனு அந்த சூழ்நிலை நான் வேண்டிக்கிட்டேன். அந்த வேலை கிடைக்காதான் நினச்சேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஏதோ சூழ்நிலை அப்படின்னு போய் அந்த வேலை திருப்பி வந்துருச்சு. திருப்பி நான் பழைய மாதிரி டியூட்டிக்கு போயிட்டுருக்கேன். இது 2வது விஷயம். 3வது என் தங்கச்சிக்கு ரொம்ப நாளாக பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தேன். அது அமையாமே இருந்துச்சு எனக்கு. எங்கெங்கேயோ போனோம் கோயிலுக்கெலாம் போனேன். அதெல்லாம் அலைஞ்சேன். ஒன்றும் அமையல. அம்மாட்ட தான் வேண்டிக்கிட்டு எழுதி போட்டோம். அதுக்கப்புறம் தாலிக்கறி எடுத்து அந்த அம்மாட்ட சந்தன மாதா என்ட்ரன்ஸில் இருக்காங்க அவங்கள்ட்ட கட்டணும்னான்ட்டு கட்டிட்டு ஒரு கொஞ்ச நாள் 1 மாதம் மேக்ஸிமம் 2 மாதம்னு வச்சுக்கிங்க. நல்ல அலைன்ஸு. அம்மா சூஸ் பண்ணி கொடுத்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை. அப்படி கேரிங்க அவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கன்ட்டு இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு புரியல. ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிறேன். இப்போ இவ்வளோ நாள் டிலே பண்ணதுக்கு நமக்கு கடவுள் நல்ல மாப்பிள்ளை தான் அமைச்சு கொடுத்துருங்க. அது ரொம்ப நன்றி. அப்படி இதை அடைக்கலாம் அன்னைய சத்தியமாக போற்றி போற்றி போற்றி.